பிஎஸ்என்எல் தன்னுடைய நெட்வொர்க்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு வரை, அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், கிராமங்களில் முக்கியமாக வயல்காடுல நடுவில் பியூட்டிஃபுல்லான நெட்வொர்க் எது வருதுன்னா பிஎஸ்என்எல். எவ்ரி இயர் வந்து பட்ஜெட் போடும்போது இதே ப்ராமிஸ் பண்ணுவாங்க, பட் கொடுக்க மாட்டாங்க. இந்த வாட்டி டெண்டர் போயிருச்சு. டாடா குரூப் இஸ் டேக்கன் ஓவர். மக்களுக்கு வந்து அரசாங்கத்தை விட டாடா குரூப் மீது நம்பிக்கை அதிகமா இருக்கு. இந்த சோலைமேடு அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணிருக்கான், 94 அந்த பின்கோடுக்கு ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்கான். அந்த கம்பெனி என்ன பண்ணானா கம்ப்ளீட்டா 2 பேர் தான் சார், அவ்வளவு டெலிஃபோனையும் அந்த எல்லாமே அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. மேலதிகாரிக்கு போய் மினிஸ்ட்ரிக்கு போய் மினிஸ்ட்ரிட்ட இருந்து அப்ரூவல் வந்து பட்ஜெட் ஒதுக்கி இங்க வர்றதுக்குள்ள மற்ற கம்பெனி வெளியில போயிடும் சார். அது கவர்மெண்ட். குக்கு செய்திகளுக்காக இப்பொழுது திரு ராகுல்ஜி அவர்களும் நானும் உரையாட இருக்கின்றோம். எதை பற்றி என்று சொன்னால், இன்றைக்கு நம்மளுடைய தேசத்தின் பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு துறையை பற்றி அலசி ஆராய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து அதை பற்றிய கருத்துக்களை பொதுமக்களுக்கு எடுத்து வைக்க விரைகின்றோம். பொதுமக்கள் இனியாவது கொஞ்சம் விழித்து கொண்டு மற்ற சேனல்களை ஆதரிப்பதை விட நம்முடைய நாட்டின் சொத்தான பிஎஸ்என்எல்லை நீங்கள் எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும், நீங்கள் எல்லாம் பிஎஸ்என்எலுக்கு மாற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு எதற்காக பிஎஸ்என்எலுக்கு வர வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து வைக்க திரு ராகுல்ஜி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு கருத்துக்களை எடுத்து வைக்கின்றோம். முதல் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நிச்சயமாக நீங்கள் சொல்லும்படி பிஎஸ்என்எல் எல்லாருமே மாறணும்னு சொன்னீங்க. பட் அதே நேரத்தில் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா இது போன்ற பல்வேறு ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட இந்தியாவுக்கு வரணும். அதுக்கான காரணம் இருக்குது. ஒரு பக்கம் கவர்மெண்ட் கம்பெனி வளரும் போது, இன்னொரு பக்கம் தனியார் கம்பெனிஸ்களும் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கும். ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கும்போது மக்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான சர்வீஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் ஒரு காலகட்டத்தில் டெலிஃபோன் லைன் வாங்குறதுக்கு 20 வருஷம் 25 வருஷம் வெயிட் பண்ண காலமெல்லாம் இருக்கு. அப்போ வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு போர்டு கிடைக்காதும்பாங்க. எஸ், அதாவது டெலிஃபோனுக்கு போர்டு கிடைக்கல. போர்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு இடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பத்தல, அது கட்டடங்கள்லாம் கட்டுறோம் அப்படின்னாங்க. கரெக்ட். அது மாதிரி சில இதுகள்லாம் இருந்தது. 76ல் இதே நில, 86ல் இதே மாதிரி நிலை தான் இருந்தது. அப்போ வந்து மதுரையில் வந்து முத்துராமலிங்க தேவருடைய ஸ்டாம்ப் வெளியீட்டு விழா ஒன்று ஃபங்க்ஷன் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எல்லா லீடர்ஸும் காங்கிரஸ் லீடர்ஸ் வந்தாங்க. அப்போ சுகாராம் வந்து தான் அந்த தொலைத்தொடர்பு துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அவர் வந்திருந்த போது அங்கே இருக்க ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் வந்து என்கிட்ட, ஐயா எப்படியாவது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு காலம். சிலிண்டர் அப்போல்லாம் வெறும் கவர்மெண்ட் அதுதான் இருந்தது. எல்பிஜி சிலிண்டர் வந்தாலே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த தனியார் கம்பெனிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சர்வீஸ் வந்து உயர்ந்தது. ஸோ நிச்சயமா நமக்கு வந்து தனியார் கம்பெனியும் தேவை, கவர்மெண்ட் கம்பெனியும் தேவை. இது முதல்ல. பட் தனியார் கம்பெனிகள் வந்து தன்னுடைய லாபத்திற்காக உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அதுல இருந்து மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 1 GB டேட்டாவை வச்சு நம்ம ஒரு மாதம் முழுவதும் இன்டர்நெட்டை பயன்படுத்திய காலம் உண்டு. இன்னைக்கு வரக்கூடிய இந்த ரீல்ஸ் மாதிரி எல்லாம் எப்பவுமே இருக்காது. சின்ன சின்ன குழந்தைகள் அவங்களுடைய ஹெல்த் எல்லாம் நீங்கள் பாருங்க, ரைட்? தொடர்ந்து நீங்கள் ரீல்ஸ் மேலே ரீல்ஸ். ஒரு 2 GB சொல்றாங்க, பட் 2 GB மத்தியானம் வரைக்கும் நீங்கள் அந்த இன்டர்நெட்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னுவாங்க. தென் யூ டாப் அப். ஸோ இன்டர்நெட்டிற்கு அடிமைப்படுத்தியது தான் இந்த கார்பரேட்டுடைய நோக்கம், ரைட்? அதுல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம். இவ்வளோ இன்டர்நெட் நமக்கு தேவையில்லை. we are wasting our time and energy, everything, health also in that case. ரெண்டாவது இங்கே நடந்த பிரச்சனை என்னன்னா, பிஎஸ்என்எல் வந்து ஏதோ தானாகவே நம்ம பூஸ்ட் பண்ணி நடத்திடலாம்ங்கிற ஒரு கணக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. எப்பெல்லாம் பிஎஸ்என்எலுக்கு பணம் தேவையோ ஒரு பட்ஜெட்ல வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்க. பட் பிஎஸ்என்எலுடைய ஒரிஜினல் அப்கிரேடேஷன் எப்பவுமே நடக்கலை. 2Gக்கு அப்புறம் 3Gயே ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைச்சது. 3Gக்கு அப்புறம் 4G இப்போ கூட அதுக்கான டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கனெக்ஷன் கிடைக்கல. இப்போ ரத்தன் டாட்டா
கையில் இந்த டெண்டர் போயிருக்கு, போயிருக்கு. டிசிஎஸ் கம்பெனி கிட்ட போயிருக்கு. 15,500 கோடி ரூபாய் செலவில் 4G அண்ட் 5G ரெண்டுக்கான அப்கிரேடேஷனும் இப்போ நடக்குது. இது எப்படின்னா அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த கோச்சை பிடிக்கிறது ஓடுற மாதிரி ஆயிடுத்து. எஸ், ஜியோ 5G பிளஸ் ஆல்ரெடி விட்டுட்டாங்க, லான்ச் பண்ணிட்டாரு. 6Gக்கு வேற நடந்துட்டு இருக்கு. வாட் யூ ஆர் சேயிங், we will bring 6G in 2028 or 2030. ஸோ மார்க்கெட்டை விட நீங்க ஃபாஸ்டா போகிறத விட நீங்க பின்னாடி இருக்கீங்க. 2000ல பிஎஸ்என்எல் லான்ச் செய்யப்பட்டது. பிஎஸ்என்எல் இஸ் நாட் அ வெரி ஓல்டு கம்பெனி. இப்போ ஒரு 22 வருடத்திற்கு 24 வருடத்திற்கு முன்பு வந்த கம்பெனி தான். 2000ல வந்தது. பட் ஆனா ஒரு விஷயம், பிஎஸ்என்எல் வந்து மொபைல் சர்வீஸ் தான் வந்தது 20ல வந்தது. மொபைல் சர்வீஸ் வந்து 2002ல தான் 2002ல வந்தது. ஆனா லேண்ட்லைன் வந்து கிட்டத்தட்ட நம்ம நாடு சுதந்திரம் அடைகிற காலத்துல இருந்தே லேண்ட்லைன் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து 57ல என்னுடைய வீட்டுல டெலிஃபோன் 57 டெலிஃபோன் சர்வீஸ்ல அவங்க தான் இருந்தாங்க. 2000ல பிஎஸ்என்எல் கொண்டு வரப்படுது. 2002ல செல்வன்கிற பேர்ல சிம் கார்டு செல்வன் பயன்படுத்திய நபர்கள் யாரும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக நான் பயன்படுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்க நிச்சயமா அந்த விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க. செல்வன் சிம் வாங்குறதுக்கு கூட நீங்க 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எல்லாம் வெயிட் பண்ண நபர்கள் இருக்காங்க. வெறும் சிம் கார்டு வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் எழுதணும், அதுக்கப்புறம் எம்டிஎன்எல் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் நிற்கணும், அதுக்கு தவணை கட்டணும், கட்டிட்டு வெயிட் பண்ணுங்க. இல்லை, அதில் எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, என்னுடைய துணைவியார் வந்து சென்னை டெலிஃபோன்ஸுக்கு வந்து அவங்க அட்வைசரி கமிட்டியில் சேர்மன். ஸோ ஆகையினால கவர்மெண்ட் கிவன் டு ஃப்ரீ லேண்ட்லைன் அண்ட் மொபைல் இதெல்லாம் வந்து கொடுத்ததுனால இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்கள்ட்ட ஈஸியாக கிடைச்சிருக்கு. பட் சாதாரணமான மக்கள் கையில் போகல. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இல்லைன்னா கிராமப்புறங்களில் செல்ஃபோன் போயிருக்காது. இன்னைக்கு நம்ம ஜியோ மற்ற கம்பெனிகளை பற்றி பேசுகிறோம். பிஎஸ்என்எல் தன்னுடைய நெட்வொர்க்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு வரை, அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், கிராமங்களில் முக்கியமாக வயல்காடுலாம் நடுவில் பியூட்டிஃபுல்லான நெட்வொர்க் எது வருதுன்னா பிஎஸ்என்எல். ஏர்டெல்லாம் வர. பட் அதுக்கு என்ன ஒரு அடிப்படை காரணம்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து டவர்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த டவர் ஃபார்ம் பண்ணதுனுடைய எஃபெக்ட். ஸோ இது இப்போ இன்னொரு பியூட்டி என்னன்னா, இப்போ அந்த டவரை வந்து இவங்களுக்கு வந்து ஜியோவுக்கு வந்து ரெண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. 2000ல இருந்து 2008 வரை எந்த அளவுல பிஎஸ்என்எல் டெவலப் ஆனதோ அதுக்கப்புறம் அது வந்து சரிய தொடங்கியது. எந்த விதமான டெவலப்மெண்ட் இல்லை. நான் ஒரு டேட்டா என்கிட்ட இருந்தது. ஓகே, வைமேக்ஸ்னு ஒரு திட்டம். வைமேக்ஸ் வந்து 2G ஸ்பெக்ட்ரம்க்கு முன்னாடி வந்த விஷயம். ராஜா அந்த ஸ்கேம் யாருக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த திட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சிபிஐ, இடி, எல்லா கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன், போலீஸ் எல்லாருடைய கவனமும் பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பியது. காரணம் என்ன? 2 விஷயம் நடந்தது. தயாநிதி மாறனுடைய அந்த வீட்டில் எடுக்கப்பட்ட ஹை ஸ்பீட் இன்டர்நெட், 2வது 2G ஸ்பெக்ட்ரம். இதுக்கப்புறம் போடப்பட்ட அனைத்து டெண்டர்ஸ்லையுமே ஊழல் இருந்தது. அந்த ஊழலுக்கு பின்னாடி அதை மறுபடியும் மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க. 9,30,000 GSM டவர்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் $10 மில்லியன். இன்னைக்கு பண மதிப்புப்படி 88,000 கோடி ரூபாய் அப்போ செலவு பண்ணாங்க. ஸோ எல்லாம் அதுலேயும் ஊழல், ரைட்? அந்த ஊழல்னு இருக்கும்போது அதுக்கப்புறம் எந்த விதமான டெவலப்மெண்ட் நடக்கல. அன்னைக்கு எந்த டவரை வச்சாங்களோ அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இல்லை. அதே சேம் டவர் தான், அந்த சேம் டவர் தான். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் 5G பற்றி பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு 4G பற்றி பேசிட்டு இருக்கீங்க. டவர் மட்டுமல்ல, டவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி நீங்கள் உயர்த்திருக்கணும். அதில் நம்ம பணமே போடலை. அதில் வந்து நம்ம எந்த விதமான வேலையும் இல்லை. இப்போ இதில் ஒரு சின்ன இன்டர்ஃபெக்ஷன். இப்போ நம்ம இவங்க ஜியோவுக்கு நம்ம ரெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து
கவர்மெண்ட் பிஎஸ்என்எலுக்கு வந்து அவங்க ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணிட்டு அவங்க 5G அதுல இருந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ 5G வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான சர்வீஸ் சார். இது வந்து இப்போ ஜியோ ஒரு விஷயத்தை ஏற்றுறாங்கன்னா ஆர்புன்னு சொல்லுவோம், ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். அதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் எங்களுக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ போன வருடத்துடைய டார்கெட் வந்து 200 rupees பர் கஸ்டமர். இந்த வருடம் இந்த தனியார் கம்பெனிகள் செட் செய்த டார்கெட் வந்து 300 rupees. இதை வந்து ரொம்ப தெளிவாக ஏர்டெல் தன்னுடைய வெப்சைட்டில் எழுதுறாங்க, ஏன் நாங்கள் விலையை உயர்த்துறோங்கிறது. ஜியோ எழுதலை, வோடாஃபோன் ஐடியா எழுதலை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதி ஏர்டெல் ஹேஸ் மெயின்டைன்ட் that the mobile average revenue per user, which is ARPU, needs to be upwards of 300. 300 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஒரு சரியான நெட்வொர்க்கை எங்களால் கொடுக்க இயலும். ஸோ கட்டாயமாக 300 ரூபாய்க்கு மேலே தான் எங்களுக்கு வருமானம் வேணுமே ஒழிய கீழே இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தனியார் கம்பெனிகளுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டும்தானே ஒழிய சர்வீஸ் கிடையாது. அது எப்படி இருக்கும்? நீங்க கவர்மெண்ட் செக்டார் தான் சர்வீஸ் ஓரியன்டா இருக்குமே தவிர பிரைவேட் வந்து மணி ஏர்னிங்ல தானே இருப்பாங்க. அது தட் இஸ் ட்ரூ, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆமா, பிஎஸ்என்எல் இன்னைக்கு அந்த லெவல்ல நிக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கிடையாது, ரைட்? இன்னைக்கு மக்கள் போர்ட் செஞ்சா கூட அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டாங்க, ஸ்பீட் ஃபாஸ்ட் இன்டர்நெட்டுக்கு அடிமையாயிட்டாங்க. ஒரு யூடியூபை தட்டுனா டப்புன்னு அது ஓடணும், பஃபர் அடிக்கக்கூடாது, ஓப்பன் ஆகணும். இப்போ இந்த இடத்துல சிம் கார்டை மாற்றிட்டு அந்த பஃபர் ஆகும், ரைட்? பிஎஸ்என்எல் ஷுட் ஹாவ் பீன் ரெடி பை நவ். இன்னைக்கு 4G இருக்கட்டும், 5G கூட வேண்டாம், 4G சர்வீஸே கிடைச்சாலும் கூட மக்கள் வந்து தாராளமாக மாறுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக வெளிவந்த அறிக்கை எப்படி இருக்குன்னா, August 15th நாங்கள் 4G நெட்வொர்க்கை ஃபுல் ஃப்ளெட்ஜ் இந்தியாவில் ஃப்ளோட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கலைன்னா இல்ல, இது வந்து இப்ப மட்டும் இல்ல, இதே வந்து லாஸ்ட் கவர்மெண்ட்லயும் இதே ப்ராமிஸ் பண்ணாங்க. எவ்ரி இயர் வந்து பட்ஜெட் போடும்போது இதே ப்ராமிஸ் பண்ணுவாங்க, பட் கொடுக்க மாட்டாங்க. இந்த வாட்டி டெண்டர் போயிருச்சு, டாடா குரூப் இஸ் டேக்கன் ஓவர். அண்ட் மக்களுக்கு வந்து அரசாங்கத்தை விட டாடா குரூப் மீது நம்பிக்கை அதிகமா இருக்கு. தட் இஸ் ப்ரூவன் ஃபேக்ட். ஏன்னா நேஷன் பில்டிங்ல டாடா குரூப் ஹேட் டன் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் இந்த முறையும் இப்ப நீங்க ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டாடாக்கா பிஎஸ்என்எல்னு ஒரு ட்ரெண்ட் ஆக தொடங்கிடுச்சு, டாட்டாவுடைய பிஎஸ்என்எல். அதுக்காக தனியார் மயப்படுத்தப்பட்டுச்சுன்னு இல்லை, பாஸ்போர்ட் ஆஃபீஸும் இன்னைக்கு டிசிஎஸ் தான் மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே வில், ஸோ அந்த மாதிரியான கம்பெனி உள்ள வந்து நாங்கள் சரி பார்க்குறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது மேலே வந்து ஒரு நம்பிக்கை அதிகமாக மக்களுக்கு வருது. 1 மாதமோ 2 மாதமோ இவங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஜூலையில் இருக்கோம், ஜூலை ஆகஸ்ட், அடுத்த மாதம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, டெல்லி, மகாராஷ்டிரா, மும்பை இது போன்ற பல்வேறு நகரங்களில் ஆல்ரெடி 4G சர்வீஸ் ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, இப்போ மதுரையில் வந்து லாஸ்ட் இயரே வந்து 4G கட்டுதான் பிஎஸ்என்எல், பட் சென்னைக்கு வரல, ரைட்? அதாவது மதுரை சின்ன சின்ன நகரங்களுக்கு வந்து டெஸ்டிங்ல போயிட்டு இருக்கு, பட் சென்னைக்கு வரவே இல்லை. அதே மாதிரி சென்னையில் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்வைப்பர் கேபிள் போட்டு கனெக்ஷன் கொடுத்தா தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். அதுக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக சென்னையில் எல்லா ஏரியாவும் போட்டு முடியலை. இப்போ எனக்கே வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், எனக்கு ஸ்வைப்பர் போட்டு கொடுக்கலைங்கிறதுனால என்னுடைய கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை சார் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு கொடுத்துறேன்னு சொல்லி இப்போ நான் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வீட்டில் வாங்கியிருக்கேன். அதுக்கு அவங்க பாருங்க, பிஎஸ்என்எல் ஒரு லேண்ட்லைனும் கொடுக்குறான், ஃப்ரீ கால்ஸ் எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம், ஒரு பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் கொடுத்துருக்கான். பட் அமௌண்ட்டும் வந்து ரொம்ப மீக்கர் தான். கம்பேர் பண்ணி பார்த்தா ஜியோவையோ ஏர்டெல்லையோ கம்பேர் பண்ணி பார்த்தா 580 தான் பே பண்ணுறோம். கரெக்ட். ஸோ 580 கொடுக்குறான். அதே மாதிரி என்னுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா, எப்போ கிட்டத்தட்ட மொபைல் எப்போ வந்ததோ அப்போ இருந்து ஒரே நம்பரு, அந்த நம்பர் வந்து பிஎஸ்என்எல் தான் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2GB கொடுக்கறது ஏதாவது வெளியில் போகையில் நமக்கு கிடைக்காம போயிடுதேங்கிறதுக்காக நான் அதுலேருந்து இப்போ தான் போன மாதம் தான் ஏர்டெலுக்கு மாறினேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் பிஎஸ்என்எல்கே போயிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ரைட். ஸோ என் ஃபோன்லேயும் இருக்கியா, ஐ ஹாவ் அ பிஎஸ்என்எல் சிம் கார்டு. ஆனால் சப்போர்ட்டுக்கு நான் ஏர்டெல்லாம் வச்சிருக்கேன். என்னோட மெயின் கார்டு இப்போ ஏர்டெல் தான், பிகாஸ் இதுவரை எனக்கு வந்து சரியான சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்காததுனால ஐ ஹாவ் 1 பிஎஸ்என்எல் 1 ஏர்டெல். 25% விலையேற்றம் நடந்திருக்கு
ஆமா குறைஞ்சபட்சம் 12% இருந்து 27% 27% வரையும் கிடைக்கும். ஆமா. ஆனா டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 34 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரை டாரிஃப்ல விலையேற்றம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு 4-5 பிளான்ஸ் எடுத்து பார்த்தேன்னா அதுல வந்து நீங்க முதல்ல 155 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அதே பிளான் இன்னைக்கு வந்து 189 ரூபாயாக உயர்ந்திருக்கு. எந்த பிளான் 299 ரூபாயாக இருந்ததோ அது வந்து இப்போ 349 ரூபாய்க்கு வந்துருச்சு. 479 ரூபாய்க்காக இருந்த பிளான் இன்னைக்கு 579 ரூபாய், நேரடியாக 100 ரூபாய். 666 ரூபாயாக இருந்த பிளான் இன்னைக்கு வந்து 799 ரூபாய், அகைன் 100 ருபீஸ். 999 இருக்கக்கூடிய பிளான் இன்னைக்கு வந்து 1199. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 600 ருபீஸ் வரை லாஸ்ட் போனா 600 ருபீஸ். அதே நீங்க இது ஜியோ நாட் ஜியோ பிஎஸ்என்எல் பிளான் எடுத்து பாருங்க. 107 ரூபாய் 35 நாட்கள் 3 GB டேட்டாவோட, 108 ரூபாய் 28 நாட்கள் வித் 1 GB டேட்டா. 197 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா 70 நாட்களுக்கு 2 GB டேட்டா. 397 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா 150 நாட்கள் 2 GB டேட்டாவோட. 797 ருபீஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா 300 நாள், கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம், ரைட். 2 GB டேட்டாவுடன் 1999 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃப்ரீ வித் 600 GB டேட்டா. இதே இன்னொரு பிளானும் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1555 ருபீஸ், அனைத்துமே 500 SMS பர் டே, 2 GB டேட்டா, அவுட் கோயிங் ஃப்ரீ, எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான பிளான் வேற எந்த நெட்வொர்க்லையுமே கொடுக்க முடியாது. பட் இங்கே கேட்ச் இருக்கு. they still give 3G and 4G, they are at 5G. பட் என்ன ரீசன்னா, பட் சேம் ரேட்டுக்கு தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பிஎஸ்என்எல் இவங்க வந்து ஜியோ வந்து என்ன ரேட் கொடுத்து 4Gயோ 5Gயோ பர்ச்சேஸ் பண்ணதோ அதே ரேட் தான் இவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுங்கிறதுக்காக இவங்க சலுகை ஒன்றும் கொடுக்கல. பட் இதில் வந்து டவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற காரணத்தினால அந்த காஸ்ட் ஆஃப் இது நம்ம குறையும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கு. அதனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்கல. நான் கடைசியா சொன்னபடி 9,30,000 டவர்ஸ் போடும்படி இவர்கள் இருந்தார்கள், அது போடல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு சேர்பர்சன் ஆஃப் பிஎஸ்என்எல் பிரவீன் குமார் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது பேட்டி வேணாலும் நம்ம போட்டு காட்டிடலாம். ஸோ ஹி சேஸ் we are bringing up new towers to connect villages and all. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நினைக்கிறீங்க மறுபடியும் நாங்க டவர் கொண்டுட்டு வரோம். இல்லை, அதில் ஒரு தப்பாக நினைக்காதீங்க. மோடிஜி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பிஎஸ்என்எல்ல வந்து க்ளோஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்டோட தான் செயல்பட்டாங்க. இல்லை, அவங்க நீங்கள் பைசா கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்ல வருவீங்க. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, பணத்தை கொடுத்து விஆர்எஸ்ல எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டோம்னா அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்கிற நல்ல எண்ணத்துல தான் அவங்க பண்ணுனாங்க. நீங்கள் இப்போ இது பண்ணாதீங்க, பூசி முழுகாதீங்க. அவங்களுடைய திட்டம் அதுதான். மோடிஜியுடைய திட்டம் பிஎஸ்என்எல் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு என்ன வேலை பண்ணணும்னா பணம் கொடுத்தாங்க. அவங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னா அந்த கடனை கட்டி அங்கே வேலை பார்க்குறவனு பூரா வீட்டுக்கு அனுப்பணும். கம்ப்ளீட்டாக ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வேலை பார்க்குறவனு பூரா அடுத்து அவுட் சோர்சஸ் கொடுத்துட்டோம்னா அது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த அவுட் சோர்சஸ் போகும். அதோட அப்படியே அதை வைண்ட் அப் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படியும் ஒரு 20 லட்சம் கோடிக்கு போகுமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிஎஸ்என்எலுக்கு சொந்தமாக இருக்கு. பிஎஸ்என்எலுடைய ப்ராப்பர்ட்டி 20 லட்சம் கோடிக்கு சொந்தம். அப்ப இந்த பணத்தை பூரா நம்ம வந்து தனியா ஒரு அதானிக்கோ அல்லது அம்பானிக்கோ யாருக்கு வேணாலும் பேர்ல இல்ல லிக்விடேஷன்ல பேர்ல சொத்துக்களை வந்து கொடுத்துட்டு போறலாம், தவிர அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பட் பிஎஸ்என்எல் வந்து எந்த கவர்மெண்ட்டுமே இழக்கக்கூடிய அதுக்கு இல்லை. அவங்க வந்து இன்னொரு கம்பெனியை வளர்க்கறதுக்கு இதை நஷ்டத்துல கொண்டுட்டு போறாங்க. ஏர் இண்டியாவை அப்படிதான் நஷ்டத்துல கொண்டுட்டு போனாங்க. ஏர் இண்டியா இன்னைக்கு தனியார் மயப்படுத்துதுன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரஃபுல் பட்டேல் மினிஸ்டர் இருந்தாரு, ஏவியேஷன் மினிஸ்டர். அப்போ இதே சேம் மோடி கவர்மெண்ட் had given 60,000 crore rupees as ரிவைவல் ஃபண்ட். 60,000 கோடி ரூபாய். உங்கள்ட்ட ஒரு தனியா ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அமைச்சரகம் இருக்கு, வேலை பார்க்கறதுக்கு. கவர்மெண்ட் இஸ் ரெடி டு ஃபண்ட், ஸ்டில் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிவைவ் த
கம்பெனி. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஏன் ஏர் இந்தியா சரியா ஓடுது? பிகாஸ் இட் இஸ் வித் சம் கரெக்ட் கம்பெனி. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா காலையில 6 மணி 6:30 மணிக்கு அந்த பீக் ஹவர்ஸ் இருக்கும். அந்த பீக் ஹவர்ஸ்ல எல்லாமே ஏர் இந்தியாவுடைய லிஸ்டே இருக்காது. ஏர் இந்தியா எப்போ போகும்னா மத்தியானம் போகும், இல்ல மிட் நைட்ல போகும். ஆமா, பிரைவேட் ஃபிளைட் மட்டும் அந்த டைம்ல போகும். ஆமா, பிரைவேட்டுக்கு லாபம் கொடுப்பதற்காக ஸ்கெட்யூலே நீங்க மாத்துறீங்க. அப்படிதான் பிஎஸ்என்எல். அது மாதிரி ஏறுது. ஏன்னா இவர் வந்து எனக்கு பிரபு படேல் வந்து நல்ல ஃப்ரெண்டு. அவர் அவியேஷன் மினிஸ்டராக இருந்தவரை தூக்கி என்ன பண்ணாங்க, பப்ளிக் செக்டார் இருக்க கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, பெரிய இந்த பிஹெச்என்எல் இந்த மாதிரி இந்த ஹெவி இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு 22 கம்பெனிக்கு அவரை கொண்டு வந்து போட்டுட்டு இதை மாற்றிவிட்டாங்க. இதை மாற்றின உடனே கூட ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், நான் வந்து இதை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ராஜீவ் பவன் ஒன்று இருக்குது டெல்லியில், அதுதான் இந்தியன் ஏர்லைன்ஸினுடைய ஆஃபீஸ், அட்மின் ஆஃபீஸு. அங்கே தான் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. கவர்மெண்ட்டை வந்து லோ பண்ணி பிரைவேட்டேஷனை வந்து ஹை பண்ணுறது தான் இந்த மோடிஜி கவர்மெண்ட்டினுடைய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. எஸ், இதுக்கு என்ன பண்ணணும், இதை பப்ளிக்கு தான் இதை விழிப்புணர்வோடு செயல்படும். பப்ளிக்கை விட கவர்மெண்டோட சில விஷயங்களை நிச்சயமா கொண்டு வந்தால் தான் ரிவைவல் பண்ண முடியும். பிஎஸ்என்எல்க்கு வந்து நீங்க 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதே ஆட்டிடியூட்ல இருந்துச்சுன்னா இது வந்து பண்ண முடியும். இல்லை, இப்போ அவங்களுக்கு ஆட்டிடியூட்டுங்கிறதே இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா 75% ஆஃப் பீப்புள் இப்போ அங்கே யாருமே இல்லை, வேலை பார்க்கல, எல்லாம் வெளியில போயிட்டாங்க. பட் 25% பீப்புள் தான் இருக்காங்க. இருக்கக்கூடிய நபர்களும் அங்கே வந்து பல மாற்றங்கள் தேவைதான். ஏன்னா சர்வீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உடனடியாக பண்ணணும். 4G 5G மற்ற கம்பெனிகளுடன் நீங்கள் கம்பீட் பண்ணணும்னா நீங்கள் 3Gயை வச்சு கம்பீட் பண்ண முடியாது. யூ ஷுட் ஹேவ் 4G and 5G வித் இமீடியட் எஃபெக்ட். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணி ஆகணும், விச் தே ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வித் TCS. பட் இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவென்யூ மாடலை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அதிக ரெவென்யூ அண்ட் செலவுகள் கம்மியாக. இங்கே எப்படி இருக்குன்னா ரெவென்யூ கம்மியா இருக்கு, வருமானம் கம்மியா இருக்கு, பட் செலவுகள் அதிகமா இருக்கு. இல்ல இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 75% ஆஃப் பீப்புள் வெளியில போனதுக்கு VRS மட்டும் தான் கொடுத்திருக்கீங்க. பட் புது ரெக்ரூட்மெண்ட் நடக்கல. இல்ல, நீ ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு அங்க சான்சஸ் இல்ல. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் பண்ணாம எல்லாம் பிரைவேடைசேஷன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் டெண்டர் கொடுத்து, இப்போ நம்ம வீட்டில் கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த முன்னே எல்லாம் வந்து லைன்மேன் சொல்லிட்டு வருவார், அவர் தான் வந்து பார்ப்பார். இப்போ அப்படி கிடையாது. அப்போ இப்போ எங்கள் இந்த சோலைமேடு அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணியிருக்கான், 94 அந்த பின்கோடுக்கு ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்கான். அந்த கம்பெனி என்ன பண்ணான்னா கம்ப்ளீட்டாக 2 பேர் தான் சார் அவ்வளோ டெலிஃபோனையும் அந்த இது லேண்ட்லைன் இந்த ஃபைபர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒன்று அவங்க வந்து சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், 2 வருமானத்தை கூட்டணும், செலவுகளை குறைக்கணும், 3 டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ப்ரிசைஸாக முக்கியம். டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குன்னா, ஒரு திட்டம் கொண்டுட்டு வராங்க. அந்த திட்டம் மேலதிகாரிக்கு போய் மினிஸ்ட்ரிக்கு போய் மினிஸ்ட்ரிட்ட இருந்து அப்ரூவல் வந்து பட்ஜெட் ஒதுக்கி இங்க வர்றதுக்குள்ள மற்ற கம்பெனி வெளியில போயிடும் சார். அது கவர்மெண்ட், நீங்க அது கவர்மெண்ட் உடைய பாலிசி, அது அப்படித்தான் இருக்கும். அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க வந்து மார்க்கெட்ல காம்பீட் பண்ணும்போது மற்ற தனியார் கம்பெனிகளுடன் காம்படிஷன் போகும்போது நீங்களும் அதற்கு தரமா இருந்தால் மட்டும்தான் உங்கள்ட்ட மக்கள் வந்து நிலைச்சு. இப்ப நீங்களே சொன்னீங்க எல்லாமே ஊழல்னு சொன்னீங்க. ஊழல் சரி பார்க்கணும்னே மோடிஜி என்ன சொல்றாரு, I am against corruption, zero tolerance towards corruption. So let it be known, let this be a good example for it. உங்கள்ட்ட பிளாட்ஃபார்ம் இருக்கு, நீங்க எடுத்து காட்டுறதுக்கு. நீங்க 10 வருஷம் என்ன பண்ணீங்கிற விஷயத்தை விட ஒரு அமைப்பு இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அளவுல சேவை செய்த ஒரு அமைப்பு, அதுல கரப்ஷனே இருக்கக்கூடாது, அதுல வந்து அதிகாரிகள் நியாயமான அதிகாரிகள் இருப்பார்கள், நாங்க கொண்டு வர ஸ்கீம்ஸ் திட்டங்கள் அப்படியே அமலுக்கு வரும், ஸ்விஃப்ட் நாங்க ஆக்ஷன் எடுப்போம்னு அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது என்னுடைய வேலை என்னன்னா, ஐ கிரிட்டிசைஸ் ஹிம், பட் அட் த சேம் டைம் அவருக்கு வந்து கண்ணாடியை காட்டக்கூடிய வேலை எனக்கு தான் இருக்கு. பாஸ், யூ ஆர் அட் ஃபால்ட். இப்போ நான் வந்து வெறும் திட்டிகிட்டே இருக்கிறேன், நான் வந்து அவருக்கு வந்து அந்த ஆப்ஷனே கொடுக்கலைன்னா கவர்மெண்ட் கேன் நெவர் இம்ப்ரூவ். So this is my duty to criticize as well as give him the valid points where he can improve himself. So இது ஒரு விஷயம் இருக்கு சார். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், தனியார் கம்பெனிகளுக்கு எப்படி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீர்களோ அதே போன்று கவர்மெண்ட் கம்பெனிக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரைட்?
அகைன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்குன்னே ஒரு தனி அமைப்பு இருக்கு, அமைச்சராக இல்ல மினிஸ்ட்ரி இருக்கு. மினிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட், அவ்வளோ பெரிய மினிஸ்டர். ஸோ நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். இந்த மினிஸ்டர் தலைமையில் நாங்கள் வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம்னா லாஸ் ஆர் ப்ராஃபிட் வாட் எவர் இட் இஸ், திஸ் மேன் இஸ் அக்கௌண்டபிள். அந்த அக்கௌண்டபிலிட்டியே இல்லையே. நீங்கள் பாருங்க, ரெயில் ஆக்சிடென்ட் நடக்குது, ரயில்வே மினிஸ்டர் கம்ஸ் அண்ட் ஹி ஜஸ்ட் சே சாரி அண்ட் கோஸ். நாட் ஈவன் சாரி. இன்ஃபேக்ட் நாங்கள் எங்கள் மேலே தவறு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மேலே தவறுங்கிறாங்க. ஸ்டாஃப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் 3 லட்சம் இடங்கள் எம்டியாக இருக்குது. அப்போது 8 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய நபர் இன்னைக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்க, 12 மணி நேரம் வேலை 16 மணி நேரம் பார்க்குறாங்க. சமீபத்தில் நடந்த 3-4 ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா டிரைவருடைய மிஸ்டேக் இல்லை, அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட மிஸ்டேக்கா இருக்கு. ஏன் இருக்கு? இல்ல அந்த டிரைவரே பேட்டி கொடுக்குறாரு, நான் வந்து 8 மணி நேரம் வேலை முடிச்சிட்டேன், திரும்ப ஆள் வரலன்னு சொல்லி என்ன அனுப்புறாங்க, என்னுடைய இயலாம தான் வந்து நான் வந்து பண்ணி. இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. So government should take accountability. Minister should take accountability that it is under me. இதுக்கு முன்னாடி ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இமீடியட்டா people will resign. I remember Bihar's chief minister, அவர் பேர் என்ன, நிதிஷ் குமார். He was a railway minister once. ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அடுத்த நாள் he gave a resignation, said sorry. இப்போ 3-4 ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, he's not bothered. He's not bothered. So government வந்து எப்படி இயங்குங்கிறதுக்கு அதை விட எப்படி சரியா இயங்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கணும். 2வது பொறுப்பு அவர்கள் மீது பொறுப்பு இருக்கணும். இப்போ இதை வந்து பிஎஸ்என்எல்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ இல்லை, எம்ப்ளாயிஸ் லெவலில் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் ஆஃபீஸர்ஸ் கேடர் பீப்புள் தான் இருக்காங்க. இந்த ஆஃபீஸர்ஸ் கேடர் இவங்க வந்து என்ன பண்ணணும், இப்போ எல்லாம் அவுட் சோர்சிங் கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல அவுட் சோர்சிங்கில் இருக்கட்டும், நல்ல சர்வீஸ் கிடைக்குது அவுட் சோர்சிங்கில். ஆனால் அதே இதில் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சரியான பிளானை போட்டு 5Gயை கொண்டுட்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எந்த மாதிரி இது பண்ணணும். 2வது இப்போ பாருங்கள், இங்கே நம்ம சென்னையில் மதுரையில எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பில்டிங் சும்மா கிடக்கு. இதை ரெண்ட் கொடுத்தாலே பல லட்சம் ரூபாய் மாத வாடகை வரும். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய டெலிஃபோன்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, டெலிஃபோன் ஆஃபீஸு, அதை இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கிளியர் பண்ணி கொடுத்தாலே அவனே பல லட்சம் வாடகை தருவானே. இதை ஏன் சும்மா போட்டு வச்சிருக்கீங்க? அது பண்ணணும் இல்லையா? இப்போ கோடம்பாக்கத்தில் இருக்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு ஒசரம் அவ்வளோ பெரிய ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்து சும்மா எம்டியாக கிடக்கு. 4 ஆஃபீஸர் தான் இருக்கான், அதில் வேற ஆளே இல்லை அந்த பில்டிங்கில். இதெல்லாம் ரொம்ப ரிக்ரூட்மெண்ட் ரொம்ப முக்கியம், ஸ்டாஃபோட அப்கிரேடேஷன் முக்கியம், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அப்கிரேடேஷன் முக்கியம், சர்வீஸ் அப்கிரேடேஷன் முக்கியம். இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களால, இன்னைக்கும் நான் சொல்றேன், BSNL இஸ் நாட் கேப்பபிள் எனஃப் டு ஜியோ அண்ட் ஏர்டெல் ரைட் நவ. இப்போ எல்லாரும் மாறுறாங்க இல்லையா, அந்த மாறும்போது அந்த டவரே அது தாங்குமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அதுதான், அந்த டவர் தாங்குமாங்கிறது கவலைப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ அந்த டவர்ல வந்து அதிகமா யூஸ் பண்றது ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஜியோ நகரங்கள்ல பண்ணல, ஜியோ யூஸ் பண்றது எல்லாமே கிராமப்புறங்கள்ல பண்றாங்க. நகரங்கள்ல ரிலையன்ஸ் போட்டாங்க. இவங்க வந்து ஏர்டெல் நம்மகிட்ட வாங்கவே இல்லை. கிராமத்துல கூட ஏர்டெல் போட்டிருக்காங்க, ஏர்டெல் கிராமத்துலயும் போட்டிருக்காங்க, ஏர்டெல் ஃபுல்லா இருக்கு. பட் ரிலையன்ஸ் போட்டது இங்க கொஞ்சம் அங்கங்க மொட்டை மாடிகள்ல பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க ரிலையன்ஸ். ஆனா நிறைய அந்த போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ரிலையன்ஸ் போட்டதெல்லாம் கழட்டிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 4 இருந்தது, எல்லாத்தையும் அவங்க கழட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அது காரணம் என்னன்னா, இவங்க பெரிய டவர்ல வந்து BSNL டவர்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ BSNL டவர்ல அதிகமான லோடு போறது யாருக்கு போகுதுன்னா ஜியோவுக்கு தான் போகுது. அப்போ BSNL வந்து அதை குறைச்சு நம்ம கனெக்ஷன்ஸை அதில் ஏற்றணும். அப்பதான் வந்து நமக்கு BSNL கிடைக்கும். எனிவேஸ், அரசாங்கத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது BSNL ரிவைவ் பண்றதுக்கு. ஏன்னா மக்கள்
உணர்வோடும் போய் பிஎஸ்என்எல் இணைய தொடங்கிட்டாங்க. இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு மக்கள் வந்து கவலைப்பட மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு இன்டர்நெட் இல்லையா, நான் இப்போ யூஸ் பண்றபடி ஏர்டெல் அண்ட் பிஎஸ்என்எலோட இல்ல அவ்வளவு மோசம்னு சொல்ல முடியல இன்டர்நெட். ஏன்னா இப்ப எனக்கு நான் நைட்ல என்னுடைய ரூம்ல வச்சிருக்கிறது இன்டர்நெட் பிஎஸ்என்எல் தான் இருக்கு. பிரசன்னா தான் பிராட்பேண்ட் வச்சிருக்கீங்க. பிராட்பேண்ட் இல்ல வச்சிருக்கேன். ஐம் டாக்கிங் அபௌட் ஜிஎஸ்எம்ல இந்த போன்ல வரக்கூடிய இன்டர்நெட் ரொம்ப இப்ப கம்மியா தான் இருக்கு. நான் நேத்து கூட டெஸ்ட் பண்ணேன் 2 மாசத்துக்கு அப்புறம். பிகாஸ் இப்ப வந்து நான் அண்ணா நகர் ஹார்ட் ஆஃப் சென்னை இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய நெட்வொர்க் பிஎஸ்என்எல் இன்டர்நெட்டை நான் செக் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது அடுத்த 2-3 மாசத்துக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணலைன்னா எப்படி அவங்க ஜியோ ஏர்டெல்ல விட்டு பிஎஸ்என்எல் போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து யார் கவனிக்கணும்னா அங்க இப்ப இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீசர்ஸ் இதைத்தான் கவனிக்கணும். கவனிச்சு இந்த 3G கொடுக்குறீங்க 4G கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக அந்த 3G 4G வந்து ஒவ்வொரு நெட்வொர்க்லையும் போய் சேருதாங்கிறத ஒர்க்கை பண்ண வேண்டியது அந்த ஆஃபீஸர்ஸுடைய கடமை. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் விழிப்போடு இருந்தீங்கன்னா உங்களுடைய காலத்திலேயாவது மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டது பிஎஸ்என்எல்ங்கிற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள்லாம் திகழ்வீங்கன்னு சொல்லி இந்த இதை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.